அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஷ்மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் 2026 வருடம் எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மேலும் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு ரொம்ப முக்கியமான நாளுன்னு சொல்லின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச நாள் தான். இந்த தைப்பூச நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நிச்சயமாகவே முருகப்பெருமானுடைய அருளை நம்ம பரிபூரணமாக பெற முடியும். இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இருப்பினும் இந்த நாளில் வேல் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. மேலும் தைப்பூச நாள் நாம் எதற்காக இவ்வளவு விமர்சனமாக கொண்டாடுகிறோம் என்றும் இந்த பதிவில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். நீங்களும் தைப்பூச விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஓம் முருகா என்று பதிவு செய்துவிட்டு நீங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு ஆரம்பியுங்கள். தைப்பூச திருநாள் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் நாம் தைப்பூச திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து பக்தியோடு நம்மளுடைய வேண்டுதல்களை வைத்தால் நிச்சயமாக முருகப்பெருமான் நமக்கு அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவார். இருப்பினும் இந்தியா மட்டும் இல்லைங்க, மலேசியா, சிங்கப்பூர் இப்படி பல நாடுகளில் உள்ள முருக பக்தர்கள் இந்த நாளில் விழா எடுத்து விரதம் இருந்து கொண்டாடி வருகிறார்கள். புராண கதை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக இருந்து வந்துட்டு இருந்தார். அப்போது சூரபதுமனை வதம் செய்வதற்காக அன்னை பார்வதியிடம் இருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கிய தினத்தை தான் நம் தைப்பூச திருநாளாக கொண்டாடி வருகிறோம். முருகப்பெருமானின் கைகளில் இருக்கும் வேல் ஞானத்தின் வடிவமாக சொல்லப்படுகிறது. உலகத்தை தீய சக்திகளிலிருந்து காத்து அனைவருக்கும் நன்மை வழங்குவதற்காக தான் பார்வதி தேவி வேல் என்னும் ஆயுதத்தை முருகப்பெருமானுக்கு அளித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால தான் தைப்பூச நாள் விரதமிருந்து பக்தியோடு வழிபாடு செய்தால் நம்மளுடைய கெட்ட கர்மாக்கள் அனைத்தும் அழிந்து நம்மளுடைய வாழ்க்கை மாறும், நன்மைகள் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. தைப்பூசம் நாள் முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்காக நிறைய பேர் 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள், 7 நாட்கள், 6 நாட்கள்னு சொல்லிட்டு விரதம் இருந்து வந்துட்டு இருக்காங்க. விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூச நாள், அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி மட்டுமாவது நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அதுவும் அந்த நாளில் தைப்பூசம் அன்று காவடி எடுத்தும் பால் குடம் எடுத்தும் அழகு குத்தியும் பாத யாத்திரையாக சென்றும் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றுவார்கள். தைப்பூசத்தில் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த தைப்பூசத்தில் முருகப்பெருமானிடம் ஏதாவது ஒரு கோரிக்கைகள் வைத்தால் நிச்சயமாக அடுத்த தைப்பூசத்திற்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். நிறைவேறிய பின்புதான் பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குடம் எடுத்தும் அழகு குத்தியும் பாத யாத்திரையாக சென்று முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லுவாங்க. அதுக்காக தான் வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்கிறார்கள். சரி, இப்போ நமக்கு பௌர்ணமி திதி எப்போ தொடங்குதுன்னு சொல்லி பார்த்துலாமா? பிப்ரவரி 1ஆம் தேதி காலை 4:41 தொடங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி 4:43 பௌர்ணமி திதி முடியுதுங்க. அடுத்து பூச நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? பிப்ரவரி 1ஆம் தேதி அதிகாலை 1:54 தொடங்கி அடுத்த நாள் பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 1:01 வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம் இருக்குதுங்க. அதனால் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி அதிகாலையிலே இருந்தே நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு ஆரம்பிக்கலாம். தைப்பூச வழிபாடு செய்யும் போது நீங்கள் முக்கியமாக ஏற்ற வேண்டிய தீபம்னு பார்த்தீங்கன்னா சட்கோணம் வரைந்து அதில் ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தை எழுதிட்டு நீங்கள் அதில் 6 நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு கோரிக்கைகள் வையுங்கள். அடுத்த தைப்பூசத்திற்கு நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார் நம்மளுடைய தமிழ் கடவுளான கந்த கடவுளான முருகப்பெருமான். நீங்கள் தைப்பூச நாளன்று முருகப்பெருமானுடைய எந்த ஒரு கோரிக்கைகள் வைத்தாலும் முருகப்பெருமான் எனக்கு இதை நிறைவேற்றி தந்துட்டாருங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். ஓகே நண்பர்களே, இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தைப்பூச நாளன்று விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அனுக்கிரகத்தையும் பரிபூரணமாக பெறுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.